ஹாய் ஹலோ வித் கார்னில நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்ல இருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜி கோட் சீரீஸ் நம்பர் 4. ஸோ கோட் என்னங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை மட்டும் ஃபுல்லாக கேளுங்க. அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. ஒரு ஸ்ட்ரீட்டில் நின்று அவர் பாட்டுக்கு வரைய ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துட்டு மறுபடியும் யோசிக்கிறாரு, உட்கார்றாரு, ஃபோனை பார்க்குறாரு, மறுபடியும் வரைகிறாரு. ஸோ ஒரு மாதிரி இதையே ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் இருந்தார். ஸோ அவர் வந்துட்டு சும்மா கேஷுவலாக நின்று அவரை பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சு இவருக்கு பார்க்குறாரு, வரைகிறாரு இந்த மாதிரி சொல்லி அவருக்கே ஒரு மாதிரி டவுட் வந்துச்சு. ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர்கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. ஏதாவது பிரச்சனையா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் ஒரு விஷயத்த வரையணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது கரெக்டாக வர மாட்டேங்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் நான் வரைகிறதெல்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னும் எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு அவருக்கு கன்ஃபஸ் பண்ணுறாரு இவர்கிட்ட. ஆனால் அந்த ஓல்டு ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, சரி இது எல்லாத்தையும் நீங்கள் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் என்ன வரையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு நிமிஷம் வந்துட்டு உங்கள் கற்பனையில் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யோசிங்க. ஸோ உங்கள் மனசில் வந்துட்டு அதை கொண்டு வாங்க. நீங்கள் பார்த்து வரைகிறத தாண்டி இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதுலே நீங்கள் தான் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு டேக்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வரைகிறது தான் மாஸ்டர் பீஸ், இதுதான் என்னோட பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு வரைய ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஒரு டிப் கொடுக்குறாரு. என்னங்க இதெல்லாம் பண்ணால் நடக்குமா அப்படின்ட்டு அவரும் ஒரு டவுட்ஃபுல்லாக ஒரு விஷயத்த வந்துட்டு யோசிச்சுட்டு சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி நினச்சி ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கேஷுவலாக சரி அவர் சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக சும்மா நினச்சிட்டு அப்படியே வரைஞ்சாரு. பெருசாக ஒன்றும் வரல. ஸோ உண்மையாகவே அவர் ரியலைஸ் பண்ணி சரி நம்மளால ஏன் முடியாது, ஸோ நம்ம தான் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுலையே அப்படின்னு நிஜமாவே அவர் வந்துட்டு ரியலைஸ் பண்ணி வரைய ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இட் பிகம் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஸோ எல்லா பெயிண்டிங்ஸை விட இவரோட பெயிண்டிங் ரொம்ப அழகாக வந்துச்சு. அவர் என்ன நினச்சாரோ அது அப்படியே வந்துட்டு அது ஆர்ட்டாக மாறி அவர் கைக்கு கிடைச்சிது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக பிரதிபலிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஸோ கோட் என்னென்னு கேட்குறீங்க, இதை கேளுங்க. ஸோ வாட் யூ திங்க் யூ பிகம், வாட் யூ ஃபீல் யூ அட்ராக்ட் அண்ட் வாட் யூ இமேஜின் யூ கிரியேட். நீங்கள் நினைக்கிறது தாங்க உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை நம்பி நம்ம வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிறோமோ டெஃபினட்டாக அது வந்துட்டு உங்கள் கைக்கு வந்து சேரும். ஸோ நீங்களும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இனிமேல் எப்பயுமே பாசிட்டிவான ஒரு விஷயத்தை மட்டுமே உங்கள் லைஃப்பில் நினைங்க. ஸோ கண்டிப்பாக நடக்கும். இன்னும் நிறையா பேசலாம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ until that signing off from Karnika.